Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட first chapter large numbers around usல exercise number 1.6 பண்ண போறோம். Exercise number 1.6, did you ever wonder? Esther is amused by all these interesting facts about large numbers. While thinking about these, he came up with an unusual question. Could the entire population of Mumbai fit into 1 lakh buses? What do you think? இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, லார்ஜ் நம்பர்ஸ் பத்தி நிறைய ஃபேக்ட் படிச்சோம். இப்போ அந்த ஃபேக்ட்லாம் படிக்கும்போது எஸ்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டான். அண்ட் அவனுக்கு ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா, இப்போ ஒரு மும்பை பாப்புலேஷன் ஃபுல்லா வந்து ஒரு 1 lakh பஸ்ல வந்து ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இப்போ அவங்களே இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. Let us assume a bus can accommodate 50 people, then 1 lakh buses can accommodate 1 lakh into 50, which is equal to 50 lakh people. இப்போ ஒரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காரலாம். சீட்டிங்ஸ் வந்து 50 பேருக்கான சீட்டிங்ஸ் இருக்கும். அப்போ 1 lakh பஸ்ல பாத்தீங்கன்னா 1 lakh into 50 people இல்லையா? அப்போ 1 lakh பஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 50 lakh people வந்து உட்காரலாம். The population of Mumbai is more than 1 crore 24 lakhs. We saw this in earlier table. So the entire population of Mumbai cannot fit in 1 lakh buses. இப்போ மும்பை பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா மோர் தென் 1 crore இருக்கு இல்லையா? அப்போ 1 lakh பஸ்ல வந்து மும்பை பாப்புலேஷன் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். The RMS Titanic ship carried about 2500 passengers. Can the population of Mumbai fit in 5000 such ships? இப்போ அடுத்து எஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வருது. ஒரு RMS Titanic ship பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்க்கு வந்து இட் கேரிஸ் திஸ் மச் ஆஃப் பேசஞ்சர்ஸ். அப்போ மொத்தம் வந்து ஒரு 5000 ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 5000 ஷிப்ல வந்து டோட்டல் மும்பை பாப்புலேஷன் வந்து ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வந்து எஸ்துக்கு அகைன். இப்போ நம்ம மும்பை பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா we have 1 crore 24 lakhs 42,000 இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இன் a ஷிப் பாத்தீங்கன்னா 2500. ஸோ ஒரு ஷிப்ல வந்து மொத்தம் வந்து 2500 பேசஞ்சர் டிராவல் பண்ணலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் எவ்வளவு இருக்கு? 5000 இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன் 5000 ஷிப்ஸ் எவ்வளவு பேர் டிராவல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2500 into 5000 which gives 1 crore 25 lakhs. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 1 crore 24 இருக்கு, இங்க 25 இருக்கு. அப்ப தாராளமா வந்து 5000 ஷிப்ஸ்ல வந்து மும்பை பாப்புலேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எஸ், we can fill the Mumbai population in 5000 ships. Inspired by this strange question, Roxy wondered, if I could travel 100 kilometers every day, could I reach the moon in 10 years? The distance between the earth and the moon is 3,84,400 kilometers. How far would she have traveled in a year? How far would she have traveled in 10 years? இப்போ எஸ்து யோசிக்கிற மாதிரி ராக்ஸி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தோணுது மைண்ட்ல. என்னன்னா, இப்போ பர் டேக்கு வந்து ராக்ஸி வந்து 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ வித்தின் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வந்து 3 ரீச் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்ற ஒரு கொஸ்டின் ராக்ஸிக்கு வருது. ஸோ இது வந்து அவங்க ரீச் பண்ண முடியுமா இல்லையான்னு நம்மள கேட்டிருக்காங்க. இந்த சம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ராக்ஸி இன் அ டே, ஒரு நாளைக்கு ஷி டிராவல்ஸ் 100 கிலோமீட்டர். அப்போ 1 இயர்க்கு she can travel 36,500 கிலோமீட்டர். இப்போ 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா she can travel 3,65,000 கிலோமீட்டர். ஆனா மூணு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3,84,000 இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து we have 19,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. So she can't reach moon within 10 years. இப்போ next question, find out if you can reach the sun in a lifetime if you travel 1000 kilometers every day. You had written down the distance between the earth and sun in a previous exercise. இப்போ next ஒரு question கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூணுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சேம் வே வந்து சன்னை ரீச் பண்ண முடியுமா, பட் டெய்லி வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணா கேன் வி ரீச் த சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சன் ரீச் பண்ணதுக்கு இஃப் யூ டிராவல் 1000 கிலோமீட்டர்ஸ் பர் டே எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கான டிஸ்டன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க 2100 into 70,000. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் பாத்தீங்கன்னா we have 2100 into 70,000. ஸோ இது கால்குலேட் பண்ணா we get the value ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. So 14 crore 70,000 lakhs கிலோமீட்டர். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா we can reach 3,65,000 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். அப்போ சன்னை ரீச் பண்ணதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சன்னை ரீச் பண்ணதுக்கு இந்த கால்குலேஷன் டிவைடட் பை திஸ் கால்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு
402.73 இயர்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் வந்து 403 வருஷம் ஆகும் சன்னை ரீச் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம லைஃப் ஸ்பேன் எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் தான் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே கிடையாது, இருந்தால் லக்கி. அதுக்கு கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு, அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரேர் இல்லையா? அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரீச் சன் இன் அவர் லைஃப் டைம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Make necessary reasonable assumptions and answer the questions below. If a single sheet of paper weighs 5 grams, could you lift 1 lakh sheets of paper together at the same time? இப்போ ஒரு single paper weight வந்து 5 grams கொடுத்திருக்காங்க. அப்போ 1 lakh sheets இருந்ததுன்னா நம்ம ஈஸியா weight lift பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 1 lakh paper வந்து எவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 lakh into 5 grams பண்ணா we get totally 5 lakhs gram weight. இப்போ இந்த 5 lakhs gram வந்து கிலோகிராம் கன்வெர்ட் பண்றோம். அப்ப என்ன வரும்? this 5 lakhs divided by 1000 பண்ணோம்னா நமக்கு 500 kg வரும். இப்போ 500 kg நம்ம லிஃப்ட் பண்ண முடியுமா? இம்பாசிபிள் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து no we can't lift the paper together at the same time. Next B question. If 250 babies are born every minute across the world, will million babies be born in a day? இப்போ ஒரு மினிட்க்கு வந்து 250 பேபிஸ் வந்து பிறக்குறாங்க. அப்போ ஒரு நாள்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேபிஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ B-க்கான ஆன்சர் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பேபிஸ் born in a minute. So every minute வந்து பாத்தீங்கன்னா 250 பேபிஸ் வந்து பிறக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பேபிஸ் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ? 250 into 60 minutes. So 60 minutes equal to 1 hour. அப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணா we get 50,000. Therefore number of babies born in a day. அப்போ one dayல வந்து எத்தனை பேபிஸ் பிறக்குறாங்க பாத்தீங்கன்னா 15,000 into 24. So one day எத்தனை hours? 24 hours இல்லையா? இது கால்குலேட் பண்ணா we get 3,60,000 babies. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? 1 million baby கேட்டிருக்காங்க. 1 million என்ன அர்த்தம்? 10 lakhs. அப்போ this is not possible. No, it is not possible. The next question, can you count 1 million coins in a day? Assume you can count 1 coin every second. இப்போ 1 million coin கொடுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரே நாள்ல கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. every second பாத்தீங்கன்னா நம்ம ஒரு coin வந்து கவுண்ட் பண்றோம். சோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். counting coin in 1 second equal to 1. சோ ஒரு செகண்டுக்கு ஒரு coin கவுண்ட் பண்றோம். And then counting coin in 1 minute. அப்போ 1 minute எவ்வளவு கவுண்ட் பண்ணுவோம்? 60 coins கவுண்ட் பண்ணுவோம். And then 60 coins வந்து 1 minute இல்லையா? இப்போ 1 hourக்கு counting coin in 1 hour equal to 60 into 60. நமக்கு எவ்வளவு வருது? 3600 coins வருது. இப்போ 1 hourக்கு நம்ம இவ்வளவு coins வந்து கவுண்ட் பண்றோம். அப்போ 1 dayல பாத்தீங்கன்னா therefore counting coins in 1 day. So 1 dayக்கு நம்ம எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியும்? 3600 into 24 hours. டோட்டலா வந்து 86,400 coins நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 million coin பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியும்? 86,400 coins தான் கவுண்ட் பண்ண முடியும். பட் 1 million coins பண்ண முடியாது. அப்போ அது 1 million coins கவுண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ 1 million divided by this amount இந்த வேல்யூ போட்டோம்னா we get 11.57 days which is 12 days ஆகும். அதாவது every second waste பண்ணாம பண்ணோம் அப்படின்னா 12 daysல we can count it. பட் இதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் புரியறதுக்காக क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் think and create more such fun questions and share them with your class. இப்போ ராக்ஸியும் எஸ்டும் டிஃப்ரெண்டா யோசிச்சாங்க இல்லையா? அவங்களுக்கு நிறைய क्वेश्चंस வந்தது. அந்த மாதிரி நீங்களும் வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு பாருங்க. and அந்த क्वेश्चंस வந்து உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. and உங்க ஆன்சரும் அவங்க ஆன்சரும் செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ 1.6ல next sum figure it out using all digits from 0 to 9 exactly once. The first digit cannot be 0. To create a 10-digit number, write the largest multiple of 5, smallest even number. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த நம்பருக்குள்ள நம்ம largest 5 multiples எடுக்கணும். அதே மாதிரி smallest even number எடுக்கணும். ஆனா என்ன கண்டிஷன்னா first number 0 வரக்கூடாது. at the same time வந்து எல்லா நம்பர்ஸும் வந்து only one time தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 5 multiples அப்படின்னா நமக்கு லாஸ்ட் நம்பர் வந்து either 0ல முடியும் இல்லனா 5ல முடியும். இப்போ என்ன பண்ணலாம்னா லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துட்டாங்களே அப்போ 9 எடுத்துக்கலாம். 9 8 7 6 5 4
3210. இந்த நம்பர் வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல போட்டுட்டோம், which forms the largest multiples of 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட்க்கு 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும், 0 எடுக்க கூடாது இல்லையா? அப்போ 1 போட்டுட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் 2 போட்டேன்னா வேல்யூ வந்து ஹையரா இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த 0 இங்க போட்டுக்கிறேன். 0, அதுக்கப்புறம் 2 3 4 5 6 7 8 9 வரக்கூடாது, ஏன்னா ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9 and then 8 போட்டுக்கலாம். இப்போ this forms the smallest even number. Second sum, the number 10,30,285 in words is 10,30,285, which has 43 letters. Give a 7-digit number name which has the maximum number of letters. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது 43 லெட்டர்ஸ் வருது மொத்தம். இப்போ அதே வந்து 7 டிஜிட் நம்பர், இதுவும் 7 டிஜிட் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுக்கணும், ஆனால் அதில் வந்து அதிகமான லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஆல்பபெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் நேம்ஸில் வந்து அதிக லெட்டர்ஸ் என்ன இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, அதுக்கப்புறம் 30 சீரீஸ்க்கு அதிக லெட்டர்ஸ் வரும், 6 லெட்டர்ஸ் வரும். 33,88,777. இப்போ 33 அப்படின்னா நமக்கு லெட்டர்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி 8க்கு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கும், 7க்கும் 5 லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த நம்பரோட நேம்ஸ் எழுதிட்டோம். இப்போ லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கு, 58 லெட்டர்ஸ் வருது. ஸோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு வந்து எவ்வளோ ஆல்பபெட்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a 9-digit number where exchanging any 2-digit results in a bigger number. How many such numbers exist? இப்போ நம்ம ஒரு 9-digit நம்பர் எழுதணும். அதில் வந்து எனி 2 நம்பர்ஸ் வந்து மாற்றலாம், பிளேஸ் மாற்றிட்டு we should form a big number. I take 1 2 3 4 5 6 7 8 9 where exchanging any 2-digit results in a bigger number. இப்போ இதில் வந்து ஏதாவது 2 நம்பர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா it forms a bigger number. இப்போ பிகர் நம்பர்னா என்ன பண்ணும், ஆல்வேஸ் வந்து இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் இட் ஃபார்ம்ஸ் அ பிகர் நம்பர். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 1 and 9 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 9 2 3 4 5 6 7 8 1. இப்போ வந்து இது பிகர் நம்பராக மாறிடுச்சு. how many such number exist? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது we get only one number. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் ஸ்வாப் பண்ணுறதுனால we got the bigger number. அப்போ one number satisfy the condition. Next, fourth sum, strike out 10 digits from the number so that the remaining number is as large as possible. இங்க வந்து நம்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து we have to cancel any 10 numbers. ஸோ 10 numbers எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர்ஸில் வந்து we have to form the largest number. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே வந்து லோயர் வேல்யூ இருக்கிற நம்பர்ஸாக எடுத்துடலாம். ஸோ 1 எடுத்துடலாம், ஏன்னா அதுக்கு வந்து லார்ஜர் வேல்யூ கிடைக்காது. இப்போ மொத்தம் எத்தனை 1 இருக்கு, 4. நெக்ஸ்ட் நம்பர் 2 எடுத்துடலாம். ஸோ 2 வந்து 4 இல்லையா, 4 + 4 8 நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் 3 எடுத்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து 10 நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டோம். 4 1 4 2 அண்ட் 2 3 நம்பர் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 5 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 4 5 இருக்கு, and then 3 4 5 இருக்கு, அப்புறம் 3 4 5 இருக்கு. ஸோ இதில் we have to form the bigger number, larger number. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடலாம், ஏன்னா அதுக்கு தான் ஹையர் வேல்யூ இருக்கு இல்லையா. அப்போ 4 5 இருக்கு, 5 5 5 5, அதுக்கப்புறம் 4 4 4 4 4, and then 3 வந்து 2 இருக்கு இல்லையா, அப்போ 3 3. So this forms the biggest number, larger number. Fifth sum, the words 0 and 1 share letters E and O. The words 1 and 2 share a letter O, and the words 2 and 3 also share a letter T. How far do you have to count to find 2 consecutive numbers which do not share an English letter in common? இப்போ நம்ம நம்பர் நேம்ஸ்லாம் எழுதுறோம் இல்லையா, 0 and 1. இதுக்கு வந்து காமன் வந்து we have letters E and O.
அதே மாதிரி 1 and 2 பார்த்தீங்கன்னா காமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா we have O. அதே மாதிரி 2 and 3க்கு வந்து காமனாக வந்து we have T letter. ஸோ இந்த மாதிரி every consecutive numbers, அதாவது 2 numbers 1 and 2, 2 and 3, 3 and 4 இந்த மாதிரி பேரிங்காக நம்பர்ஸ் இருக்கணும், அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற காமன் லெட்டர்ஸ் வந்து இல்லாமல் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 and 1க்கு நடுவில் we have common O and E. அதே மாதிரி 1 and 2க்கு காமன் we have O. 2 and 3க்கு பார்த்தீங்கன்னா T இருக்கு காமனாக. அண்ட் 3 and 4 பார்த்தீங்கன்னா R இருக்கு. அண்ட் 4 and 5க்கு வந்து we have F. அதே மாதிரி 5 and 6க்கு I இருக்கு. 6 and 7க்கு S இருக்கு. 7 to 8ல பார்த்தீங்கன்னா E காமனாக இருக்கு. 8 and 9ல EI காமனாக இருக்கு. 9 and 10ல E காமனாக இருக்கு. ஸோ எந்த நம்பர்லையும் வந்து காமனாக லெட்டர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் காமன் லெட்டர்ஸ் ஒன்றாவது இருக்கு அட்லீஸ்ட். அப்போ there is no such consecutive numbers which do not share an English letter in common. Next sum. Suppose you write down all the numbers 1, 2, 3, 4, 9, 10, 11. The 10th digit you write is 1 and the 11th digit is 0 as part of the number 10. இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதுறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 எழுதும் போது 1 வந்து 10th டிஜிட்டாக மாறுது, 0 வந்து 11th டிஜிட்டாக மாறுது. அது 11 எழுதும் போது என்ன ஆகும், 12, 13th நம்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் எழுதும் போது அந்த டிஜிட் பிளேஸ் வந்து மாறி மாறி வரும். இப்போ 12 எழுதும் போது என்ன ஆகும், 14, இது 15 டிஜிட்டாக மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு சம் கேட்டிருக்காங்க. வாட் வுட் த 1000th digit be? At which number would it occur? இப்போ இந்த மாதிரி எழுதும் போது 1000 பிளேஸ்ல வரும்போது நம்ம எந்த நம்பர் எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1000 பிளேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 370 எழுதுவோம். ஸோ இந்த 3 வந்து 1000 பிளேஸ்ல வரும், 1000 டிஜிட்டா வரும். பி பார்த்தீங்கன்னா வாட் நம்பர் would contain the millionth digit? ஸோ millionth digitல வரும்போது எந்த நம்பர் வரும் அப்படின்னா, if you write the number 1,85,185ல இப்போ இந்த 1 எழுதும் போது we get the millionth number. See sum. When would you have written the digit 5 for the 5000th time? இப்போ 5 வந்து நம்ம 5000th டைம் எழுதும் போது அந்த நம்பர் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் வில் பி 13,995. ஸோ இங்கே எழுதும் போது இந்த 5ஓட டிஜிட் பார்த்தீங்கன்னா 5000th டைம், அதாவது 5 வந்து நம்ம 5000 டைம் எழுதுவோம் when you write this number. Seventh sum. A calculator has only 10,100 buttons. Write an expression describing the number of button clicks to be made for the following numbers. இப்போ இங்க வந்து கால்குலேட்டர் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் தான் இருக்கு, 10,100 பட்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை அந்த பட்டன் கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 20,000 நமக்கு 10,000 வந்து 2 டைம்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ 10,000 into 2 plus 100 வந்து 8 டைம்ஸ் பண்ணணும். இப்போ டோட்டலாக எத்தனை கிளிக்ஸ் இருக்கு, 2 plus 8, 10 கிளிக்ஸ் நம்ம பண்ணா we get the value 20,800. நெக்ஸ்ட் வந்து we have 92,100. ஸோ 92னா இங்கே 90,000 எடுத்துக்கலாம். 10,000 into 9 times plus ரிமைனிங் என்ன இருக்கு, 2100 இருக்கு. அப்போ 100 into 21 பண்ணா we get 2100. இப்போ 9 plus 21 என்ன வருது, 30 clicks. Next we have 1,20,000. அப்போ நம்ம 10,000 வந்து if you click for 12 times we get 1,20,000 plus 100 வந்து 5 times. அப்போ 12 plus 5 17 clicks வரும். Next we have 65,30,000. So 65 lakhs நம்ம என்ன பண்ணலாம், 10,000 வந்து 653 times press பண்ணலாம். இங்க என்ன போட்டு பார்க்கலாம், 653 into 10,000, 653,0000. So 65,30,000 வந்துருச்சு. அப்போ கிளிக் பார்த்தீங்கன்னா 653 clicks. Next we have 70,25,000. இப்போ 702 எடுத்துக்கலாம், இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 10,000 வந்து we have to press for 702 times
plus இந்த 5700. அப்போ 100 into 57 பண்ணா we get 5700. அப்போ 702 plus 57 என்ன வரும்? 702 plus 57 951 759 clicks வரும். Eighth sum, how many lakhs make a billion? ஒரு பில்லியன்ல வந்து எத்தனை lakhs இருக்கு அப்படி கேக்குறாங்க. 10,000 lakhs இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? 10,000 into 1 lakh. இப்போ சால்வ் பண்ணா we get 1. இங்க 4 zeros. இங்க 5 zeros. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். Ones, tens, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, billion. Ninth sum, you are given two sets of number cards numbered 1 to 9. Place a number card in each box below to get a largest possible sum, smallest possible difference of the two resulting numbers. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து 1 to 9 குள்ள நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இதுல பண்ணும்போது ரெண்டு ரோஸ்லயும் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆட் பண்ணும்போது லார்ஜர் நம்பர் கிடைக்கணும். அட் த சேம் டைம் செகண்ட் டைம் பண்ணும்போது நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 to 9 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பிக் நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். 9 8 7 6 5 4 3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அகைன் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 9 8 7 6 5. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 8 10 balance 1, 6 13 balance 1, 15 balance 1, 17 balance 1, 9 9. So this is largest possible number. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, smallest possible difference கேட்டிருக்காங்க. இப்போ டூ நம்பர்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோம், பட் அது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போ இதுல வந்து நம்ம ஹையர் வேல்யூ வந்து மைனஸ் பண்ற மாதிரி எடுத்தா நமக்கு வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9ல இருந்து எடுத்துக்கலாம். 9 8 7 6 5. இப்போ ஹையர் வேல்யூ எழுதிட்டோம். இப்போ மைனஸ் பண்றோம். we are going to minus this. 7 minus 5 2 0 2 14 minus 8 6 12 minus 9 10 11 12 3 1. So inge 1. This is the smallest number after subtraction. Okay, 10 sum, you are given some number cards 4,000, 13,000, 300, 70,000, 1,50,000, 25. Using the cards, get as close as you can to the numbers below using any operation you want. Each card can be used only once for making a particular number. இப்போ நமக்கு இங்க நம்பர் கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் கார்ட்ஸ்லாம் இருக்கு. இதை நம்ம either ஆட் பண்ணலாம் இல்ல சப்ராக்ட் பண்ணி இங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து எடுக்கணும். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 4,000 into 20 plus 5, அதாவது 25 டைம்ஸ் நம்ம 4,000 மல்டிப்ளை பண்ணா we get 1 lakh பிளஸ் வந்து 30,000 கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 lakhs நம்ம என்ன பண்ணலாம்னா 1,50,000 இருக்கு, அதை எடுத்துக்கலாம். 1,50,000. ஸோ ரிமைனிங் வந்து 50,000 இருக்கு இல்லையா, பிளஸ் நம்ம என்ன பண்ணலாம் 70,000 ஆட் பண்ணிக்கலாம். 70,000. இப்போ நமக்கு இதை ஆட் பண்ணும்போது we get 2,20,000 எக்ஸ்ட்ரா வருது. அப்போ என்ன பண்ணலாம், 20,000 வந்து கேன்சல் பண்ணலாம். 4,000 into 5. So 4,000 into 5 என்ன வரும், 20,000 இல்லையா. So minus பண்ணா we get the value 2 lakhs. Next வந்து 5,80,000 இருக்கு. 1,50,000 வந்து we can make it for 4 times. Minus again 4,000 into 5. So 4,000 into 5 பண்ணா 20,000 இருக்கும். So 20,000 வந்து நமக்கு subtract பண்ணிக்கலாம். So next வந்து we have 12,45,000 இருக்கு. So 12 lakhs நமக்கு பெரிய வேல்யூ வந்து 1,50,000 தான் பெரிய வேல்யூ இல்லையா. அகைன் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 1,50,000 எடுத்துக்கலாம். ஸோ இன்டூ நம்ம எத்தனை பண்ணலாம், 12 வருது இல்லையா. ஓகே 8 times வச்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 45,000 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், 4,000
into 11 பண்ணலாம். We get 44. And remaining வந்து 1000 வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 300 into 3 பண்ணிக்கலாம். இப்போ 300 into 3 பண்ணா we get 900. Plus 20 என்ன பண்ணலாம் 5 times பண்ணிக்கலாம். 20 into 500. இப்போ நமக்கு 12,45,000 கிடைச்சிருச்சு. இப்போ next we have ESUM. 20 lakhs 90,000 இருக்கு, 800 இருக்கு. அப்போ நமக்கு biggest value என்ன இருக்கு 1,50,000 தான் இருக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். 1,50,000 into நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 14 பண்ணிக்கலாம். 14 பண்ணா we get 21 lakhs வரும். இப்போ நமக்கு 10,200 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, ஸோ மைனஸ் 4,000 வந்து 2 times எடுத்துக்கலாம். இப்போ 10,200 8,000 போயிடுச்சு, ரிமைனிங் 2,200 இருக்கு. ஸோ 2,200க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 300 எடுத்துக்கலாம். ஸோ 300 வந்து நம்ம மைனஸ் 300 into 7 எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்கு 2,100 போயிடுச்சு, ரிமைனிங் 100 இருக்கு. அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 20 into 5. So we solve the ESUM now. Next 11 sum. Find out how many coins should be stacked to match the height of the Statue of Unity. Assume each coin is 1 mm thick. இப்போ ஒரு coinோட size அதாவது height பார்த்தீங்கன்னா 1 mm thickness இருக்கு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ coins நம்ம அடுக்கி வச்சா Statue of Unityயோட ஹைட் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு காயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 mm இருக்கு. ஸோ ஸ்டாச்சுவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 180 meters. இப்போ 1 centimeter பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ 10 mm equal to 1 centimeter. அதாவது 10 coins equal to 1 centimeter. ஸோ 1 centimeter ஹைட் வரணும்னா 10 coins வந்து அடுக்கி வச்சா it will reach the 1 centimeter height. இப்போ 100 centimeter equal to 1 meter. So 1 meter that you have 100 centimeter. அப்போ 1000 coins equal to 1 meter. So 1 meter வரணும்னா 1000 coins வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும், அதாவது ஒன்று மேல ஒன்று அடுக்கணும். ஸ்டாச்சு ஹைட் எவ்வளோ 180. அப்போ 180 into 1000 coins நமக்கு எவ்வளோ வருது டோட்டலா 1,80,000 coins தேவைப்படுது to reach the height of the Statue of Unity. 12th sum. Gray-headed albatrosses have a roughly 7 feet wide wingspan. They are known to migrate across several oceans. Albatrosses can cover about 900 to 1,000 kilometers in a day. One of the longest single trips recorded is about 12,000 kilometers. How many days would such a trip take to cross the Pacific Ocean approximately? இப்போ ஆல்பட்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இனம். அதோட விங்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் இருக்கும், அவ்வளோ பெரிய விங்ஸ் இருக்கும். அது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 to 1,000 kilometers வரைக்கும் பறக்கக்கூடியது ஒரு நாளைக்கு. அதோட ஹையஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரிப் வந்து இட் கவர்ட் 12,000 kilometers கவர் பண்ணியிருக்கு. அப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜா வந்து 1000 எடுத்துக்கிறோம், ஒரு நாளைக்கு வந்து 1000 kilometers டிராவல் பண்ணுது. அப்போ 12,000 by 1000 பண்ணோம்னா 0,0,0,0,0 கேன்சல், we get 12 days. ஸோ ஒரு நாளைக்கு 1000 kilometers அது டிராவல் பண்ணுதுன்னா 12,000 kilometers பார்த்தீங்கன்னா 12 days அது எடுத்துக்கும். இப்போ வந்து சப்போஸ் நம்ம இந்த வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா 12,000 by 900 0,0,0,0. இப்போ 120 by 9 பண்ணா நமக்கு ஆன்சர் 13.3 வரும். 13.5 days கிட்ட அது எடுத்துக்கும் approximate. 13th sum. A bar-tailed godwit holds the record for the longest recorded non-stop flight. It traveled 13,560 kilometers from Alaska to Australia without stopping. Its journey started on 13th October 2022 and continued for about 11 days. Find out the approximate distance it covered every day. Find out the approximate distance it covered every hour. So bar-tailed godwit பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இனம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து பறக்கக்கூடியது. அதோட ஹையஸ்ட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 13,560 கிலோமீட்டர் வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கு வித்தவுட் ஸ்டாப்பிங். எங்கேருந்துன்னா அலாஸ்கா டு ஆஸ்திரேலியா வரைக்கும் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண அது எத்தனை நாள் எடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா 11 டேஸ் எடுத்திருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்ட் 1 ஹவர்ல வந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கணக்கு நம்ம இங்கே போடலாம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கவர்ட் 13,560 கிலோமீட்டர். அதுக்கு எத்தனை நாள் எடுத்திருக்கு? 11 டேஸ் எடுத்திருக்கு இது கவர் பண்ண. இந்த டிஸ்டன்ஸ் பை நம்ம 11 பண்ணோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணியிருக்கு நம்ம எடுத்துக்கலாம். பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1233 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த பேர்டு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னா நம்ம இந்த வேல்யூ பை 24 பண்ணணும். அப்போ 1233 by 24 51.3. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா அது வந்து 51 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1233 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. 14 sum. Bald eagles are known to fly as high as 4,500 to 6,000 meters above the ground level. Mount Everest is about 8,850 meters high. Aeroplanes can fly as high as 10,000 to 12,800 meters. How many times bigger are these heights compared to Somu's building? Bald eagles பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் வகைகள். அது பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000 மீட்டர் ஹைட்டுக்கு பறக்கக்கூடியது கிரவுண்ட் லெவல்ல இருந்து. அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து மொத்தம் ஹைட் வந்து 8,850 மீட்டர் ஹைட் இருக்கு. ஏரோப்ளேன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பறக்கும்? பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 to 12,800 மீட்டர் வரைக்கும் ஹைட்ல பறக்கும். இப்போ இந்த ஹைட் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண போது சோமுவோட பில்டிங் ஹைட்டை விட எவ்வளோ பெருசு, எத்தனை மடங்கு பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சோமோட பில்டிங் ஹைட் எவ்வளோ? 44 மீட்டர். ஓகே, இப்போ பால்ட் ஈகிள் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். 4,500 டிஸ்டன்ஸில் பறக்குது அப்படின்னா சோமோட பில்டிங் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போது 102 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம், 6,000 எடுத்துட்டோம் அப்படின்னா சோமோட பில்டிங்க்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 136 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது. ஈகிள் பறக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது வென் கம்பேர்ட் வித் சோமோஸ் பில்டிங். நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதோட ஹைட் வந்து 8,850 மீட்டர். இதுவும் சோமு பில்டிங் கம்பேர் பண்ண போது எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 201 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது. நெக்ஸ்ட் ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா 10,000 to 12,800 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மினிமம் எஸ்டிமேஷன் 10,000 எடுத்துட்டோம் அப்படின்னா 227 டைம்ஸ் ஹையராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,800 எடுத்துட்டோம் அப்படின்னா 291 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது கம்பேர்ட் வித் சோமு பில்டிங்.